பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே கேத்து இருக்கார். ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். எதிர்பார்த்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் போயிட்டார். இந்த வருஷத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மொத்த வருஷத்துலையுமே இந்த காலகட்டம் உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு அதெல்லாம் வரும். உடல்நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு மாறுற வரலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு மாறுற வரலும்னா மே கடைசி வரலும் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுவும் வக்கர நிவர்த்திலாம் அடைஞ்சு நல்லபடியாகவே இருக்கார் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவர் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அதாவது மே மாத கடைசிக்குள்ளே எந்த ஒரு விஷயங்களாகவும் வெற்றியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் உடல்நலத்தில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உடல்நலத்தில் ஏன் தொய்வு இருக்கும்? ராசியிலேயே வந்து கேத்து பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், கேட்கவே வேண்டாம். அதனால் நிச்சயமாக டாக்டர் இது ஹாஸ்பிட்டல் டாக்டர் இது வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நலத்தை பேணி காக்கிறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரார். 12ஆம் இடத்துல குரு 5ஆம் மாதத்துக்கு கடைசியில், அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், 26/5/2026 குரு பெயர்ச்சியாகிறது. அது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்குறதில்ல. சுப செலவுகளை கொடுப்பார். வெளிநாடு பிரயாணத்தை கொடுப்பார். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். இதெல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல தூக்கத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு விஷயத்தை அடைந்ததற்காக நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பார். வீட்டில் வந்து சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராகு கேத்துவின் பயிற்சி 11ஆம் மாதத்தில் வருது. ராகுவும் 12ஆம் இடத்துல ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். கேத்து 12ஆம் இடத்துல போகிறார். அதனால் போட்டிகள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 11ஆம் மாதத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி, ஜெயம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் நல்லா இருக்குது. இதில் வந்து 7ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூலைக்கு மேலே பார்த்தோம்னா சனி வக்கரகதியும் அடைகிறார். சனி வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சனி பலமிழந்து போகிறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் உங்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரலும் உண்டான காலகட்டம் ரொம்பவுமே ஜாகிரதையாக உடல் நலத்தை பேணி காக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். தேவையில்லாத வம்பு வழக்கில் போகாதீங்க. பிரச்சனைகள் அதிகமாக வரும். உடல் நலத்தை பேணி காணுங்க, ரொம்ப நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிற குரு நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே கையில் கொடுக்க போகிறார். அதாவது மே எண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக இந்த பராபவ வருஷம் அமைய போகிறது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்கார். அஷ்டமத்து சனி தொல்லைகளை கொடுக்க மாட்டாரான்னா கண்டிப்பாக கொடுப்பார். அஷ்டமத்தில் சனி தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது தவிர மயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் கொட்டக்கூடியது, தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதிரக்கூடியது வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும்.
பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தலையானால் நீங்கள் வந்து இந்த ராகு கேத்துவின் மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றம். 6ஆம் இடத்துல போய் ராகு பகவான் வர்றது பார்த்தலையானால், அதுவும் மகர ராகு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி. எல்லா விஷயத்தையும் எது நினைத்தீர்களோ அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் எதிராளிகள் அடிபணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு இயந்திரங்கள், அரசு இதில் இருக்கிறவங்க, அதாவது அரசினோட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம், தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய ஆதித்ய ஹிருதயம் சொல்லிகிட்டே வாங்கும். இந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கிருஷ்ணனுடைய, அதாவது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. கிருஷ்ணர் வந்து வீட்டில் வச்சு வழிபடுவோம். இந்த 3 விஷயங்களும் பண்ணலையானால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. நீராசி நேயர்களே, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும். சனியோடு சேர்ந்த புதன் வேறு, செவ்வாயோடு சேர்ந்த புதன் வேறு. மனசுக்குள்ளே வந்து என்னடா இது, எல்லா முயற்சிகளும் ரொம்ப மனசில் இதுவாக இருக்கே, எடுத்த காரியங்கள் எல்லாமே பின்னடைவாருது, நம்ம என்ன இவ்வளோ யோசித்தோம், இவ்வளோ தான் வருது, இது வந்து சரிப்பட்டு வருமா வராதா, மனசுக்குள்ளே ரொம்பவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். அதன் முடிவு வருமா வராதான்னு வந்து கீப்பிங் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு மாதிரி இருக்கும். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்கள், இந்த வருஷம் பராபவ வருஷத்தில் ரொம்ப பெரிய ஏற்றங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அவருடைய காரகத்துவமே வந்து தனம், அதை தவிர புத்திர காரகம், இந்த 2 இருக்குது. பணம்னு வந்து குருவின் மூலியமாகத்தான் வரும். அதனால் குரு பகவானே லாபத்தில் போய் உட்கார்றார். அதனால் அபரிமிதமான பணத்தை பார்க்க போகிறீங்க. மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிற காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் குரு. அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சமசப்தமத்தில் சனி இருக்கார். உங்களுக்கு கண்டக சனி, அதாவது சமசப்தமத்தில் சனி இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையும் இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக ஏற்றத்தோடு இருந்ததே ஆனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமைஞ்சே தீரும். இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை. இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த வரன் எல்லாத்துல ஏதாவது ஒரு வரன் நிச்சயமாக நல்லபடியாக செட்டில் ஆகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் வந்தே தீரும். அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது பண வரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பணம் வந்ததுனாலும் அது எப்படி போகிறது, செலவு இருக்குமா, வேலையில் வந்து நல்ல ஒரு உயர்வு இருக்குமா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கொஞ்சம் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எடுத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதுக்கு மேலே பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன சார் 5ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறத எப்படி சொல்கிறீங்கன்னா, குருவின் பார்வையில் ராகு இருக்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு ராகுவும் கேத்துவும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 11ஆம் இடத்துல கேத்து போவான். உங்களுடைய சொந்த ஊர் கோவில், அதாவது மூதாதையர்கள் வழங்கிய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, எல்லை கோவிலில் உங்கள் ஊரினுடைய சொந்த ஊரினுடைய எல்லை கோவில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பண யோகம், குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய யோகம்,
வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே வந்து சேரும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மே மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். எல்லா விஷயத்திலும் மிக மிக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும். திருமண பாக்கியம் உண்டு. நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான மூலதனம் போடாமல் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். மூலதனம் போடும்போது கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய அதிகமான கால்குலேஷனை வச்சுட்டு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேத்து பகவான் போகிறார். 11ல் கேத்து போகும்பொழுது அந்த காலகட்டத்தில் சொற்ப லாபங்கள் தான் வரும். 11ஆம் மாதத்துக்கு மேலே சொற்ப லாபங்கள் வரும். 12ஆம் இடத்துல குரு பகவானும் வந்துடுறார் உங்களுக்கு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு, அது தவிர வந்து க்ரீன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறவளுக்கெல்லாம் 11ஆம் மாதத்துக்கு மேலே டெஃபினட்டாக கிளியர் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அது தவிர வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுவும் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, ப்ரெஸ் பர்சன்ஸு, ஃபோட்டோகிராஃபி, அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அந்த பாட்டு, அதாவது இந்த வாய்ப்பாட்டு இல்லாமல் இந்த மூங்கில் மூலியமாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல் அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அதெல்லாம் வந்து வாசிக்கிறவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு வாங்க. நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒரு துளசி மாலையை போட்டுட்டு பானக நெய்வேத்தியம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து